அக்ஷயன் சார் கேட்டார், 28ஆம் தேதி உங்கள் ப்ரோக்ராம் இதுவாகிடுச்சு, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, என்ன டாபிக் போடலாம் அப்படின்னு கேட்டார். என்ன தோணுது டக்குன்னு, மனம் ஒரு குரங்குன்னு. என்னது அப்படின்னு, மைண்ட் இஸ் அ மங்கி. என்ன சார் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன், நீங்கள் மனம் ஒரு குரங்கு நிஜமாகவே சொல்லலாம், அதுதான் பேச போகிறேலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இல்லை எல்லாமே ட்ரையல் தானே, ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம கற்றுக்குறோம். சரின்னு அவரும் ஒத்துன்ட்டார். ஒத்துன்னு எனக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டார். மனம் ஒரு குரங்கு டாக் பை கவிக்கண்ணன் போட்டாச்சு அப்படின்னு விட்டார். சரி, அந்த நம்ம டாப்பிக்கை ஜஸ்டிஃபை பண்ணமே அப்படின்னு நம்ம உடனே ஒரு பேசுகிறதுன்னா எங்கள் வாத்தியார் சொல்லுவார், 1 நிமிஷம் பேசணுன்னா 1 வருஷம் யோசனை பண்ணணும், தயார் பண்ணணும். இது ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டோன்னா அந்த டாப்பிக்கை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை மனசுக்குள்ளே ஓடித்து. நம்ம பேசுகிறது இருக்கட்டும், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத, எப்படி இதை விட எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ரொம்ப ஈஸியாக எனக்கு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்தார். மெட்ராஸ் போகிறீல்ல? ஆமாம். உங்கள் மகாலட்சுமி நல சங்கத்தில் உங்கள் டாக் இருக்குல்ல அப்படின்னா, உண்டு, இந்த மாதிரி ஃப்ரைடேயாக இருந்துன்னா எனக்கு நிச்சயமாக உண்டு. இந்த தடவை உண்டா? உண்டு. என்ன டாபிக்? மனம் ஒரு குரங்குன்னு. மனம் ஒரு குரங்கா? அதை பற்றி பேச முடியுமா? 1 மணி நேரம் பேச முடியுமா? நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லை, ஏன்னா இந்த மனமும் ஒரு குரங்கு, என்ன இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்கோ அதை நாளைக்கு சொல்லாது, நாளைக்கு நினைக்கிறத நாளன்னைக்கு சொல்லாது. அதனால் அந்த சமயத்தில் என்ன நினைக்கிறதோ அதை தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அவருக்கு சொன்ன ஒரு கதை, அதை நான் அப்படி ஞாபகப்படுத்தின மேலே நம்ம போகலாம். ஒரு முனிவர்கிட்ட ஒரு குரங்கு ஒன்று இருந்து தான். அந்த குரங்கு அந்த முனிவர் என்ன சொன்னாலும் கேட்கும். இது ஒரு நீங்கள் கேட்டுருக்கலாம், கேள்விப்பட்டு ரொம்ப ஆப்டாக இருந்ததுனால திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தார். அந்த குட்டி குரங்குக்கு ஒரு பேர் வச்சுருந்தார். ராமு தண்ணி கொண்டு வா அப்படிம்பார். அந்த குரங்கு தண்ணி கொண்டு வரும். ராமு பழம் எடுத்துன்னு வாம்பார், பழம் எடுத்துன்னு வரும். இது ஒரு வேலையை செஞ்ச உடனே ஒரு குச்சி வச்சுன்னு ஒரு அடி அடிப்பறத, அது அப்படியே வலியில் துடிச்சு போயிடும். இது இப்படியே நடந்துட்டு இருந்தபோது இந்த முனிவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்து ஊர்லேருந்து வந்தார். அவர் வந்த உடனே, ராமு பாரு, இவர் வந்திருக்கார் பார், அவருக்கு அது தண்ணி கொண்டு வா அப்படின்னு. நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு. இப்போ சாதாரண இங்கே நார்த்துலலாம் போனீங்கன்னா யார் வீட்டுக்கு போனாலும் போன உடனே ஒரு பிளேட்டில் ஒரு டம்ளர் வச்சு அதில் ஜலம் கொண்டு தீர்த்தம் கொடுக்குற ஒரு வழக்கம் உண்டு நார்த் இந்தியாவில். பட் நம்ம ஊரில் சொல்லுவோம் தண்ணி கொடுறான்னா தண்ணி காற்றையேமோ, அது பழமொழியாக மாறி நம்ம ஊரில் இருக்குது. இது தண்ணி கொண்டாருன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு குச்சியால் ஒரு அடி அடித்தார். காத்தாலேருந்து அந்த வந்த முனிவர் பார்த்துட்டே இருக்கார். என்ன பண்ணினாலும் அந்த குரங்கை போட்டு ஒரு அடிக்கிறாரு, இவ்வளோ சமத்தான ஒரு குரங்கு இதை போய் அடிக்கிறாரே அப்படின்னு. அந்த வீட்டில் 3 நாள் தங்கலான்னு வந்தவர் மறுநாள் காத்தால சொன்னார், நீங்கள் பண்ணுறது மனசுக்கு வேதனையாக இருக்குது, எதுக்காக போய் இந்த குரங்கை அடிக்கிறேன் அப்படின்னா. அடிக்கூடாதா குரங்க? இல்லை, நீங்கள் பண்ணுறது எனக்கு சரியாக படலை, அதுதான் சொல்கிறேன், அதுக்கு வலிக்காதா? அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதை போய் எனக்கு அடிக்கிறேன் இல்லைங்க. நீங்கள் சொன்னது தான் செய்கிறதே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறது, என்ன சொன்னாலும் செய்கிறது, அதை போய் எனக்கு அடிக்கணும் அப்படின்னு. சரி, ஒன்று பண்ணு, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பக்கத்து ஊரில் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுன்னு நான் வரேன், அது வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கை பார்த்துக்குங்க, போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 hours ஆகும், வந்துடுறேன், கிளம்பி போய்ட்டு. இவர் போன உடனே ராமு அப்படி அவர் கூப்பிட்டார். அது குரங்கு வந்தது. பசிக்கிறது, இலை போடுறியா அப்படின்னு. உடனே அது இலையை கொண்டு வந்து போட்டது. சபாஷ், சொன்னது கேட்குறியா, சமத்தடா நீ அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்தார். அப்புறம் என்ன கேச்சு, ராமு சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்கே கொண்டு வா அப்படின்னார். அது பழம்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சுது. வெரி குட், சொன்னதெல்லாம் நல்லா கேட்குறியா, வெரி குட் வெரி குட். திராட்சை பழம் இருக்கா? உடனே திராட்சை பழம் கொண்டு வந்து கொடுத்துது. மாம்பழம் இருக்கா? உடனே கொண்டு வந்து கொடுத்தது. வாழைப்பழம் இருக்கா? உடனே கொண்டு வந்து கொடுத்தது. எல்லாத்துக்கும் தடவை கொடுத்து எல்லாம் வச்சுட்டார். வா நீ உட்காந்துக்கோ, வா பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். இவர் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிடும்போது என்ன பண்ணார்னா, 2 திராட்சை எடுத்து அதுக்கு கொடுத்தார் வாயில். சாப்பிட்டது.
கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டே இருந்து என்ன பண்ணுறது, அவர் மடியில் ஏறி உட்கார்ந்த உடனே உனக்கு மடியில் உட்காந்தா தான் ரொம்ப சௌரியமாக இருக்கா, வெரி குட் வெரி குட். உனக்கு அவர் வந்து சரியாகவே கவனிக்கல அந்த ரிஷி, நீ நல்லா சமத்து, ஒன்றை போய் அடித்து எல்லாம் பண்ணிடுறேன், உட்காந்துட்டோம் அப்படின்னு. உடனே அடுத்து என்ன பண்ணுறது, இவர் கொடுக்குற வரைக்கும் காத்துன்னு இருக்கல, அதுவே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிது இவருடைய இலையிலேருந்து. சரி பரவாயில்ல, குரங்கு குட்டி தன்னால் ஒன்றும் சாப்பிட்டதே கிடையாது, இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டார். சாப்பிட்டு முடிஞ்சது, கை அலம்பணுன்னா தீர்த்தம்லாம் கொண்டு வந்து கொடுத்தது. சபாஷ் வெரி குட் சமத்தை அப்படின்னு தட்டி கொடுத்தார். ராமவம்சத்தை படுத்துக்கலான் இருக்கேன், ஒரு பாய் கொண்டு வரியா அப்படின்னார். உடனே அது ஒரு பாய் கொண்டு வந்து போட்டது. ஒரு விசிறி கொண்டு வந்து விசிறியா அப்படின்னார். உடனே விசிறி எடுத்துன்னு வந்து கொடுன்னு ஓடி போய் விசிறி எடுத்து படுத்துட்டார். படுத்துன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் தூங்கிட்டார். தூங்கின உடனே திடீர்னு துள்ளி குதித்து கத்த ஆரம்பிச்சிட்டார். ஐயோ ஐயோ அம்மாம்மா காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன காப்பாற்றுங்கோன்னு கத்துறாருன்னு பார்த்தா அப்போ வெளியில் போன முனிவர் உள்ளே வந்துவிட்டார். வந்த உடனே என்ன போய் எதுக்கு கத்துறார், இந்த பாருங்க குரங்கு காதில் விரலை விட்டு குடையிறது. இவர் படுத்துன்னு தூங்குறாரா, அவர் கொஞ்சம் குரட்டை விட்டுருப்பார் போல இருக்கு. அந்த குரங்கு பார்த்துதோ விபரீதமாக இருக்கோ வினோதமாக இருக்கோ தெரியல, சரின்னு அவருடைய காதுக்குள்ளே தன்னுடைய சிண்டு விரலை விட்டு அப்படி காதை இன்னும் குடைய ஆரம்பிச்சது. ஒரு வலி தாங்கலை, கத்த ஆரம்பிச்சிட்டார். உடனே நம்ம முனிவர் இருக்கார் பழையவர், அவர் குச்சி எடுத்து படாருன்னு ஒன்று வச்சார் போய் ஓரமாக போய்ட்டு. இந்த கதையை நான் எப்படி ரிலேட் பண்ண போகிறேன்னு நீங்கள் கடைசியில் யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன் நான். இப்போ இந்த கதை இங்கே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடந்ததை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது வச்சுக்கலாம். ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா, ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் இது வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகிட்டு வீட்டோட இருந்திருந்தார். ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி ஒரு மாதிரி ஓட்டி பார்த்துட்டு 58 வயசில் அப்போ ரிட்டையர் ஆகிடுவா. இப்போ தானே 60,000 போல் இருக்கு. 60 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி தள்ளி பார்த்தார். அப்புறம் முடியல அவரால் வீட்டில். சரின்னு ஒரு நாள் திடீர்னு சொல்லாதக்கூடாது எங்கே கிளம்பிட்டார், வீட்டை விட்டேன். போனார். அப்படி எங்கெல்லாமோ தேச சஞ்சாரம்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எங்கேயுமே அவருக்கு சூட் ஆகலை. கடைசியில் காஞ்சிபுரத்துக்கு போனார். காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவா காலில் வந்துட்டார். இது ஒருத்தர் அந்த சமயத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்ன கதை அது. அவர் ஒரு சங்கீத வித்வான், அவரும் இப்போ இல்லை. அவர் எனக்கு சொன்ன கதை அது. பெரியவா கிட்ட இவாள்லாம் போயிருக்கா. அந்த சமயத்தில் இந்த மனுஷனும் அந்த வாடா, என்ன முன்னாடிலாம் உத்தியோகத்தில் இருந்தபோது வாரம் வந்துருந்தேன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், உன்னை காணவே காணோம் அப்படின்னு. அவர் ஒரே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். என்னடா என்ன ஆச்சு, எதுக்காக அழற நீ அப்படின்னு. ரொம்ப பிரியமாக இருந்தால் வாடான்னு கூப்பிட்டு கேட்பறான் பெரியவர், மகா பெரியவர். அவர் விக்கி அழ சொல்ல முடியல அவருக்கு. இவர் கூட ஒருத்தர் ஆக்ஷன் போயிருக்கார் போல் இருக்கு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை பெரியவா, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனப்புறம் அவருக்கு நான் சொல்கிறேன். அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் பில் கட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பா, இல்லைன்னா போய் பாலை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பா, சும்மா தானே இருக்க கரிகாய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பா. இப்படி ஒரு வேலையாக சொல்லியிருப்பா. இவருக்கு வந்து பொறுக்கலை என்ன. இன்னொன்று இவரை சித்தருங்க பேசாத, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் போட்டோம், பிள்ளை வேலைக்கு போகிறான் போட்டோம், பொண்ணு காலேஜுக்கு போகிறா, அவளெல்லாம் அட்டன் பண்ணிட்டு கடைசியில் இவருக்கு பண்ணியிருப்பா. இவர் என்ன நினச்சிட்டாரோ தனக்கு இம்பார்ட்டன்ஸே குறைஞ்சி போயிடுச்சு, வீட்டில் தன்னை யாரும் கவனிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு வந்துடுச்சு. அதனால் இவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். என்னடா நான் சொல்கிறது கரெக்டா? ஆமாம். அப்புறம் என்னாச்சு சொல்லட்டுமா? இங்கேருந்து என்ன பண்ணா, இந்த வீட்டுக்கு உழைச்சி கொட்டுறதை விட லைஃப் முழுக்க உழைச்சி கொட்டியாச்சு. அவளுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. எல்லாருக்கும் நம்மளை ஓரமாக ஒதுக்கிட்டு மற்ற வாழ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. கடைசியில் தான் நமக்கு வேணும்னு செய்கிறா, மீதியெல்லாம் கொடுத்து தான் பண்ணுறா. நம்ம எங்கேயா ஓடி போயிடலான்னு நம்ம கிளம்பி போனான். போய் ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் எங்கே சர்வீஸ் பண்ணலான்னு போனான். அந்த ஸ்கூலில் நடக்கிற அட்டூழியம்லாம் இவனால் பொறுத்துக்க முடியல. அதை விட்டுட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனான். அங்கே போனால் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த கம்பவுண்டர் பண்ணுற அக்கிரமங்கள்லாம் இவனால் பொறுத்துக்க முடியல. நிறைய ஆஸ்பத்திரி நடக்கிறதுங்கிறா. அந்த இவாலாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் கொடுக்குற மருந்தெல்லாம் டாக்டருக்கே போகாத கம்பவுண்டரை வாங்கி வச்சுட்டு இவர் தனியாக ஒரு நடத்திட்டு இருந்தாராம் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் கிளினிக்கில். அதுவும் பிடிக்கல. சரி அதை விட்டால் அப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போனார். அங்கே போனால் அந்த ஆர்ஃபனேஜ் அந்த ஓல்டேஜ் ஹோம் அந்த ரெண்டுலேயும் என்னென்னா அங்கே இருக்கிற அந்த நடத்துகிறவர் வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் காமிச்சு வெளியிலேருந்து பணம்லாம் ஸ்பான்சர்ஸ் கிட்டலாம் வாங்கிட்டு இவர் தனியாக வீடெல்லாம் வேறு கிட்டேன்னு. இது என்ன எங்கே போனாலும் நமக்கு வந்து சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால் பார்த்தா நேராக வந்து இங்கே வந்துவிட்டான். என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு. அதானடா
இப்போ அவனை கேட்டால் என்ன சொல்லுவான் சொல்லட்டுமா? இவன் சொல்ல போகிறதெல்லாம் வரிசையாக சொல்கிறேன், கேளு, கேட்டுக்கோ. மனசுக்கு அமைதியே இல்லை, எனக்கு அமைதி வேணும். மனசு கண்டபடி அலையிறது, உளைச்சல் தாங்கவே முடியல, நிம்மதி இல்லாத தினம் தூக்கம் இல்லாத தவிச்சுன்னு இருக்கேன். ஒரு மனசு நிறைவில்லாத ஒரு கொதிப்பு, பிபிலாம் ஏறி போகிறது, எதை பார்த்தாலும் பிபி ஏறுறது, சுகர் ஜாஸ்தியாக போயிடுது. அப்படியே ஒரு சோக கடலில் அந்த அந்த கப்பல் கவிழ்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. எதையோ இழந்து தவிக்கிற மாதிரி, எனக்கு தன்மானம்லாம் போயிட்ட மாதிரி, எனக்கு மரியாதையே இல்லாத மாதிரி, ஐ ஹவ் பிகம் அன் அன்வான்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடுச்சு. வாழ்க்கையை சலிச்சு போயிடுத்து, போரும் தோணி போயிடுத்து எனக்கு. நான் ஆசிரமம் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். அப்படி தானே? ஆமாம், ஆசிரமம் வாங்கிக்கிறது சுலபம் இல்லைடா, ஆசிரமம் நாராவர். ஆனால் ரொம்ப பெரிய சிரமமான காரியம். சன்னியாசம்லாம் வாங்கிக்க முடியாது. ஒன்றை மாதிரி தான் ஒரு பையன் சொன்னான், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். எப்போ சொன்னான் தெரியுமோ? குருக்ஷேத்திர யுத்தத்தும் போது சொன்னான். கிருஷ்ணா, என்னை விட்டுடும், இந்த நாடகத்தெல்லாம் நான் நடிக்க தயாராக இல்லை. இருக்கிறவன்லாம் எதிர்க்கிறவெல்லாம் எனக்கு தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாம். இவாளெல்லாம் கொன்னுட்டு எல்லாரையும் அழிச்சுவிட்டேன். அங்கே ஒரு 11 லட்சம், இங்கே ஒரு 7 லட்சம், 18 லட்சம் பேரையும் கொன்னுவிட்டு யாரை வச்சு நான் அரசாட்சி பண்ணுறது? எங்கள் அண்ணா தர்மபுத்திரர். எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த பாவம், இத்தனை உசிர்களை கொன்று ஒரு ராஜ்யத்தை நம்ம ஆளணுமா? இதெல்லாம் தேவையா? என்னை விட்டுடும், வேணும்னு நீ சண்டை போட்டு எல்லோரும் அழிச்சுக்கோ. ஒரு பாட்டு கூட நீங்கள் கர்ணனில் கேட்டிருப்பேன். கிருஷ்ணனா வரபோது பாடிச்ச அவர் சீரியகாழி பாடியிருப்பார். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நீங்கள் காண்டியபத்தை கீழே விட்டுட்டு நிற்கிறியே, எழுந்துரு, நீ சண்டை போட்டுன்னு சொல்கிறது கீதையினுடைய சாரத்தை அப்படியே அதில் சொல்லியிருப்பார். அந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். காண்டீபம் எழுக அப்படின்னு, கண்ணனையே தாக்கினான் அப்படின்னு வந்து ஒரு பாட்டு அதில் வரும். ரொம்ப எல்லாமே நான் தான் பண்ணுறேன், நீ பண்ணுறேங்கிற உன்னால் என்ன முடியும்? என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தில் பாரு, என் வாய்க்குள்ளே பாரு, இத்தனை பேரும் எல்லோரும் உள்ளே போயாச்சு. நீ சும்மா ஒரு நிமித்தமாக தான் இருக்க, ஒரு நாம்கே வாஸ்தே அப்படின்னு சொல்லலே அது மாதிரி இருக்க. நீ எதுவுமே பண்ணல, உன்னால் ஆகிறது எதுவுமே கிடையாது, எல்லாம் நான் பண்ணியாச்சு. நீ அடி, காண்டியபத்தை எடுத்து அடி, கடைசியில் நீ என்ன சித்தப்பாம்பு அடிச்சுட்டு நான் தான் ஜெயித்தேன்னு நீ சொல்லிகிட்டு இருக்க போகிற, அவ்வளோதானே தவிர உண்மையெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆரம்பி சொன்ன அந்த பாட்டில் அப்படி இருக்குது. அது மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயாச்சு. எல்லாம் நான் பண்ணுறேன்னு கீதாவில் அப்படி தான். அவன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னா, கிருஷ்ணன் அவனுக்காக நமக்கு 700 ஸ்லோகம் அவனுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கார். அதை நினச்சிப்பார். சன்னியாச சாஸ்திரமெல்லாம் ரொம்ப சுலபம் கிடையாது. உனக்கு ஒன்றும் தெரியுமா உனக்கு அப்படின்னார். என்ன? ஸ்கேப் கோட்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு. ஆமாம், அதை என்ன சொல்லுவா இங்கிலீஷில்? ஸ்கேப் கோட்னா அது என்னடா சொல்லுவா? சொல்லுங்களேன்டா, அவன் தவிக்கிறான், அவனுக்கு மனசு சரியா இல்லை, நீங்கள் தான் சொல்லுங்களேன் யாரையாவது. அப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப படித்த ஒரு இங்கிலீஷ் லெக்சர் ஒருத்தர் போயிருப்பார் போல் இருக்கு. அவர்கிட்ட என்னது ஸ்கேப் கோட்னா என்ன அப்படின்னா, பெரியவா, அதாவது யாராவது தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்புக்கு வேறு யாரையாவது தேடி அவள் மேலே பழியை போட்டுட்டு தான் தப்பிச்சுக்கிறது. ஸோ அந்த மாட்டிக்கிறவனுக்கு ஸ்கேப் கோட்டுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஓஹோ, அப்படியா? அதாவது தன்னோட பழியை இன்னொருத்த மேலே போட்டு பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். ஸோ இவன் பண்ண தப்புக்கு வேற ஒருத்தனை மாட்டி விட்டுட்டு தப்பிச்சுக்கிறது, அவன் திண்டாடும் போது இவன் சந்தோஷப்படுறது, அதுதானே? ஒரு கதை ஒன்று இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்ன? ஒரு வழிப்போக்கன் ஒருத்தர் தான். அந்த வழிப்போக்கன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, வீட்டில் ஏதோ மூட்டை கட்டி கொடுத்தா அடுத்த ஊருக்கு போய் ஏதோ பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்காக அந்த மூட்டையெல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் தயிர் சாதம் இவருக்காக பண்ணி கொடுத்துருக்கான். அவர் எடுத்துன்னு போனார். போகிற வழியில் ஒரு ரிவர் ஒன்று வந்தது. ஒரு 12 மணி இருக்கும். அந்த மூட்டையை கரையில் வச்சுட்டு அந்த ரிவரில் கீழே இறங்கி கை காலெலாம் அலம்பிட்டு, அந்த காலத்தில் அந்த கை காலெலாம் அலம்பிட்டு சுத்தமாக உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு. இப்போ தான் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்பூன் வச்சுட்டு தட்டு வச்சுட்டு அப்படி தான் நம்மலாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம் இல்லையா? அந்த காலத்து ஒரு கலாச்சாரத்துக்கு அப்படி இவர் என்ன பண்ணார், கரையில் வச்சுட்டு கீழே இறங்கி கை காலெலாம் அலம்பின்ட்டு அப்படி ஆஸ்பாசமாக மெதுவாக வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்கு குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்துதான். இறங்கி வந்து இந்த மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்தா உள்ளே ஃபஸ்ட் கிளாஸாக தயிர் சாதம் வாழை இலையில் கட்டி வச்சுருந்த. வாழை இலையில் சாப்பிட்றதே பெரிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். அது நிறைய பேர் சாப்பிட்டு, அது சுட சுட இருக்கிற சாப்பாடை வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா
அது 2 மடங்கு ஜாஸ்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் அந்த காலத்திலலாம் வீட்டில் பின்னாடி வாழை மரம்லாம் வச்சுருந்து வாழையடி வாழையாக வளர்ந்த கூட்டம்னு சொல்கிறாள் இல்லையா, அது மாதிரி வாழை மரத்துக்கு மொத்தம் விதையெல்லாம் கிடையாது. ஒரு வாழை மரம்னா அது கீழே கன்று வளர்ந்து அதுலேருந்து அதே மாதிரி தான் கருவேப்பிலை கூட அப்படி தான் சொல்லுவாள், அதுக்கு கீழே அந்த முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாள். வாழை மரத்துக்கு மொத்தம் அன்னிலே இன்றைக்கி இருக்கிற வாழை மரம் இதனுடைய ஏதோ ஒரு மூதாதையர்கள் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழை மரத்தினுடைய அந்த ஜெனரேஷனுடைய இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த வாழை இலையில் கட்டி கொடுத்துருக்கா அந்த தயிர் சாதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அது குரங்கு ஒரு வெட்டி எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டோன்னே இலையில கொஞ்சம் இருந்தது, அப்படி எடுத்துருந்தது. பார்த்தா அதுக்குள்ளே இந்த குளிச்சுன்ற காலை எழுந்துட்டான். அடாடாடாடா இந்த ஆள் எழுந்து வந்தானா நம்மளை இன்றைக்கி தொலைச்சி போடுவானேன்னு சொல்லிட்டு குட்டுன்னு வந்தது. பார்த்தா இந்த மரத்தடியில் ஒரு ஆடு யாரோ கட்டிட்டு போயிருக்கா, அது மேய்ஞ்சுன்னு இருந்தது. இது இந்த கையில் கொஞ்சோண்டு அந்த தயிர் சாதம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆடுனுடைய வாயை முழுக்க நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் அந்த தண்ணியில் கையை நல்லா அழைச்சிட்டு மரத்து மேலே ஏறிச்சு. குளிச்சு கை காலெலாம் ஆரம்பிட்டு அந்த எழுந்து வெளியில் வந்தவன் தன்னோட மூட்டை எங்கன்னு பார்த்தா மூட்டை பிரிச்சிருக்கு, இந்த வாழை இலையும் பிரிச்சிருக்கு. அதில் பார்த்தா ஒன்றுமே காணும். வீட்டில் தயிர் சாதம் பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகாக, அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதை யார் எடுத்து சாப்பிட்ருக்க முடியும்னு அப்படி சுற்றி பார்த்தான். இது எங்கள் அப்பா குதிர்களில் அந்த ஆடு இருக்கா மேன்னு கத்தின்றே இருந்தது. பார்த்தான், ஒரு இந்த ஆடு சாப்பிட்ருக்குமோ அப்படின்னு கிட்டே போய் பார்த்தா அந்த ஆட்டினுடைய வாய் முழுக்க தயிர் சாதம் மணக்கிறது. வச்சான் 4 அடி அந்த ஆட்டை. இந்த ஆடு அடி வாங்கிறத பார்த்து மரத்து மேலே இருக்கிற குரங்கு குதிச்சுட்டு இருந்தான். அந்த குரங்கு என்ன மனசில் நினச்சது தெரியுமோ இல்லையோ, நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக சாப்பிட்டுட்டோம், இந்த ஆட்டை மாட்டி விட்டோம், இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, அடி வாங்கிறது இந்த ஆடு. அது மரத்துக்கு மரம் தாவிண்டு சந்தோஷமாக இருந்தான். இதுலேருந்து வந்தது தாண்டா அந்த ஸ்கேப் கோட்டுங்கிறது. இந்த ஆட்டை மாட்டி விட்டு அது சந்தோஷமாக தான் பண்ண தப்பு குதிச்சுன்னு சொல்லியோ, இது பெரியவா சொன்ன கதை. இது அந்த சமயத்தில் கேட்டுன்றவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஒரு சங்கீத வித்வான். அவர் சொன்னாரன், நீ நிறைய கச்சேரிலாம் பண்ணுறிய, நிறைய பாட்டெலாம் பாடுறிய, நிறைய பல பெரியவாள்லாம் எழுதின தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லா பாட்டுமே நீ பாடுறிய, அந்த பாட்டிலெல்லாம் மனசை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கோ அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு அந்த சமயத்தில் தெரிஞ்சால் கூட பெரியவாகிட்ட போனால் கொஞ்சம் எல்லாருமே பயப்படுவாளாம். அவர் சாதாரணமாக பிரசாதம் கொடுத்து போயிட்டு வான்ட்டா நமக்கு 9ல் குரு போயிடலாம் ஓகார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அஷ்டமதி சனின்னு அர்த்தமாக. நம்மளை ஏதோ மாட்ட போகிறார், ஏதோ கேள்வி கேட்க போகிறார், அந்த கேள்விக்கு பதில் தெரியாது திணற போகிறோம் அப்படின்னு அர்த்தம். போகலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு, மனசை பற்றி ஏதாவது பாட்டெல்லாம் இருக்கோ நிறைய அப்படின்னு கேட்டாராம். இவர் கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு, நான் எனக்கு ஒரு பாட்டு தெரியும். என்ன பாட்டு தெரியும்? நீங்கள் எல்லாரும் பாடுவது இந்த மனவியாலக்கிம் சரா தட்டே, அதானே நளினகாந்தி, அதுதானே பெரியவாய். அதுவும் தெரியும், இன்னொன்று தெரியும். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தியாகராஜ கீர்த்தனைன்னு தெரியும், அவ்வளோதான். அர்த்தம்லாம் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. அர்த்தம் தெரிஞ்சு பாடினா தானே பாவமாக பாட முடியும், இல்லைன்னா பாவமானு இருக்கும் கேட்குற வாழ்னால. வேறு என்ன பாட்டு தெரியும்? இன்னொன்று தெரியும் எனக்கு. இங்கே பாடு. புவனேஸ்வரியான மானசவே, திருப்பி பாடு. புவனேஸ்வரியா மானசவே. அப்படியா? யாரோட பாட்டு இது? ஹரிகேசனோட முத்தியாபாவத்தில் பாட்டு. ஓ, என்ன ராகம் அது? மோகன கல்யாணின்னு. மோகன கல்யாணின்னா எப்படி இருக்கும்? மேலே ஆரோகணம் மோகன ராகம், இறங்கும்போது அவரோகணத்தில் கல்யாணி ராகம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாடுறது. ஓஹோ, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. ஸோ கன்னடம் தெரிஞ்சு பாடியிருந்தால் நீ இப்படி பாடிருக்க மாட்டேன். புவனேஸ்வரியான மானசவே இதான் பாட்டு. புவனேஸ்வரிய நென மானசவே. மானசவேனா மனசே, நென நம்ம நினைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, கன்னடத்தில் நென. இப்போ எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது, இது இவாளெல்லாம் பாடுறது தான் கரெக்டாக நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ பெங்களூரில் செட்டில் ஆனப்பறம் ஒரு நாள் ஒரு பெங்களூர்கார யாராவது அந்த பாட்டை பாடினேன். பாடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புவனேஸ்வரிய, புவனேஸ்வரியை
சரியா இந்த ஐ எட்டுறாவ ஐ நான் வேண்டாம். புவனேஸ்வரிய நென மானசவே, நினை நீ நினை, மானசவே மனசே, புவனேஸ்வரியை நீ நினை அப்படின்னு பாடியிருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். இது மாதிரி நிறைய இருக்கு. தமிழில் கூட நிறைய பாட்டு இருக்கே, நீ கேட்டுப்பட்டிருப்பியே. மரபாதிர் நெஞ்சமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் மரபக்கர்னே ஓ மனசா தியாகராஜ கீர்த்தனை இருக்கு. ஏன் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு ஒன்று இருக்கே தெரியுமா உனக்கு? பாபநாசம் சிவன் ஒருத்தர், அவர் எழுதின ஒரு பாட்டு இருக்குது. என்ன தெரியுமா? மனசை பார்த்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறா தெரியுமா? அன்று செயலிழந்தலமரும்போது அவன் பெயர் நாவினில் வாராதே, ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு பழகு. அன்றைக்கி கடைசி நேரத்தில் கடவுளுடைய பெயர் சொல்லணும்னா வராது, நினைப்பே வராது. வேடிக்கா சொல்லுவா, பேரன் தாத்தா கடைசி நிமிஷம் எதாவது சொல்ல வைக்கணும் கடவுள் பேரை. முருகான்னு சொல்லு, அதான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப சின்ன பேர் சொல்லு. மூ சொல்லு, மூ அப்படின்னார். ரூ சொல்லு, ரூ. இப்போ கா சொல்லுன்னார், முறுக்கு அப்படின்னார். அவருக்கு முருகான்னு சொல்ல வரல, முறுக்கு தான் ஞாபகம் வருது. வேறு வழியில் வீட்டில் முறுக்கு பண்ணி கொண்டு வந்து அவர் கொடுத்தானே. கடைசி நேரத்தில் கேட்குற ஆசையை நம்ம தீர்த்து வைக்கலன்னாக்கா அது வேறு பாபம்னு நம்ம எல்லாம் சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம். அவருக்காக முறுக்கு பண்ணி வந்து கொடுக்குறார், வரவே வராது. அதை தான் புரந்தரதாசை சொல்கிறபோது, ನರಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣಾಯನ ಭಾರದೆ மன்னவே கிருஷ்ணாயன பாரதே. அது உனக்கு மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கா, நரஜென்மா கொடுத்துருக்கா, அதோட நாக்கை வேற கொடுத்துருக்கா. இதை வச்சு நீ ஏன் நீ கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேங்கிற? கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாதா? ஏன் மனமே நீ கிருஷ்ணான்னு சொல்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் சார் சொல்ல முடியல நமக்கு? ஏன்னா பழகினா தானே வரும் இல்லையா? நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நான் மறந்து போயிட்டேன்னு கூட என்னுடைய நாக்கு சொல்லி சொல்லி அதை தழுப்பேறி அது கடைசியில் மிஸ்டர் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. ஆனால் வரமாட்டேங்கிறது என்ன? செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழது. ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? கல்வியை பற்றி ஔவையார் பாட்டு கூட அதில் ரொம்ப அழகான ஒரு இது. ஆமாம், வரிசையாக ஒன்று ஒன்று பழகினா தான் வரும். திடீர்னு வரவே வராது. ப்ராக்டிஸில் இருந்தால் தான். ஒரு பாட்டு கூட பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான். இப்போ வீணை வாசிக்கிறவான்னு பேராக இருக்கும். ஒரு 10 நாள் தொடரலைன்னா 11ஆம் நாள் வீணை வாசிக்க வராது. டென்னிஸ் விளையாடிகிட்டே இருப்பான். அவன் கண்டினியூஸாக விளையாடின்னு இருந்தால் தான் அவனுக்கு வரும். திடீர்னு ஒரு மாதம் விளையாட இருந்தான்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டான்னா அவன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில வந்துடுவான். ஸோ டெய்லி ஒரு யாகம் மாதிரி, ஒரு இது யோகம் மாதிரி, யோகான்னு சொல்கிறோமே இப்போ ப்ராக்டிஸில் அந்த மாதிரி. இன்னொன்று அந்த பரதநாட்டியத்தில் கூட சொல்லுவாள், அந்த டான்ஸ் பண்ணுறவா ஒரு மாதம் டான்ஸ் பண்ணுறதை நிறுத்தி ப்ராக்டிஸ் நிறுத்திட்டான்னா ப்ளோட் ஆகிடுவாளாம். அதனால் யோகா மாதிரி அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மனசு இருக்க, இதை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணி சொன்னால் மனம் ஒரு குரங்குன்னு. ஏன் அப்படின்னு, மனம் ஏன் குரங்குக்கு கம்பேர் பண்ணா பெரியவாள்லாம்? மகாபெரிவா கதையை கூட நம்ம சொன்னோம். இந்த முனிவர் அடித்தார்னு சொன்னோம். ஏன் அடித்தார்? மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். கண்ட்ரோல் பண்ணலைன்னா எப்படி அந்த குரங்கை கண்ட்ரோல் பண்ணாத போது அது வந்த ஒரு இன்வைட்டி அந்த முனிவர் அவருடைய காதில் தன்னுடைய விரலை விட்டு குறைஞ்ச மாதிரி நம்முடைய மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்காத மனம் புத்திக்கு அடங்கியிருந்ததுன்னா நம்ம செய்கிற செயல்கள்லாம் நன்னா இருக்கணும். புத்தி மனசுக்கு அடங்கி போயிடுச்சுன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் பாப்ப செயல்களாக இருக்கும். ஏன்னா நம்ம வி ஆர் கண்ட்ரோல் பை போத், நம்முடைய மனசு நம்முடைய விஸ்டம் புத்தி ரெண்டும். இது நம்முடைய உடம்பே கிட்டத்தட்ட ஒரு சித்தாந்தத்தில் 29 ப்ராடக்ட்ஸால் ஆனது அப்படிங்கிறா. கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, பஞ்ச பிராணங்கள், பஞ்ச பூதங்கள், இப்படி அதுக்கப்புறம் மனசு புத்தி அகங்காரம் சித்தம், இப்படி நிறைய.
ஆதிசங்கர் என்ன சொல்ல, இது எதுவுமே நான் இல்லைங்கிற. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படிங்கிற, இது எதுவுமே நான் இல்லை நிர்வாண சரீரத்தை சொல்கிற. பின்ன என்னன்னா, நான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி, ஒரு சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் தான் வெளியிலையும் இருக்குது பிரகாசமாக, அதே சைத்தன்யம் தான் உள்ளேயும் இருக்குது. ஸோ இரண்டர அந்த கலக்கிறது தான் வந்து லைஃப்பில் எய்மாக இருக்கணும். அந்த பரபிரம்மம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் அப்படின்ற சித்தாந்தத்தில் அவர் சொல்கிறார். அதே ராமானுஜர் சொல்லும்போது ரெண்டும் ஒன்று தான்ப்பா, ஆனால் அதுலேருந்து இது வெளியில் வந்துவிட்டோம்னாக்கா இது வேறு அது வேறு தான். என்ன தான் நீங்கள் சமுதிரத்துலேருந்து அலை மேலே வெளியில் வந்துவிட்டோம்னாக்க அது அலைன்னு தனியாக தான் இருக்குது, திருப்பி போய் சேர்ற வரைக்கும் இல்லையா. நம்ம மனசு கூட அலையிறதுனால தான் அலைன்னு போயிடுதுன்னு நினைக்கிறேன். அலை எப்படி வந்து அப்படியே வருது, கரை வந்து தொட்டு திருப்பி போயிடுறது இல்லையா. அதோடு திருப்பி மறைஞ்சானோன்னே கடல் ஆயிடுறது. பட் தனியாக இருக்கும்போது ஏன் நம்ம அதுக்கு கடல்னு சொல்லலையா, அலைன்னு ஒரு பேர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு ராமானுஜோட சித்தாந்தம். ஸோ அதை விட்டு வெளியில் வந்தால் வேறு தான், திருப்பி அதில் சேரும்போது தான் நீ பழையபடி அந்த பரமாத்மாவாக. அதை வந்து தடுக்கிறது எதுன்னா அந்த மனசு. பகவான் ரெண்டு கொடுத்துருக்கார் நமக்கு, புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கார், மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்கார். மனசு சொல்படியும் கேட்கலாம், புத்தி சொல்படியும் கேட்கலாம். புத்தி சொல்படி கேட்டோன்னா நம்ம செய்கிறது எல்லாமே நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி ரைட்டா ராங்கா அப்படின்றத பார்த்து நம்ம பண்ண முடியும். மனசு சொல்கிறபடி கேட்டோன்னா மனசில் என்ன தோன்றுதோ அதெல்லாம் செய்யும். கண்ணதாசன் பாட்டில் கூட ஒன்று சொல்வார், வந்து மனம் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே கண் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு கூட. அதாவது நம்ம எதை பார்க்குறோமோ அதில் ரைட்ஸு, அதுதான் ரைட்டுன்ற மாதிரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி புத்தியை யூஸ் பண்ணி இதை ரைட்டாக ராங்கா அப்படின்றத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வே பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கே வந்து தப்பு பண்ண தோணாது. யோசனை பண்ணுவோம், எதுக்கு நம்ம பண்ணணுதை, இந்த காரியத்தை பண்ணாததுனால லாபமாக நஷ்டமாக ரெண்டையும் பார்த்து எது வே பண்ணி பார்க்கச்சா எது ரைட்டோ எது ராங்கோ அதை பார்க்கக்கூடியதுக்கான உள்ள திறமையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம பாதி பேர் பண்ணுறதே இல்லை. அதுக்காக தான் கிருஷ்ணன் சொன்னார் கீதையில் ரொம்ப அழகாக சொல்லும்போது, மனையேவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னா, இந்த மனசு தான் ஒரு மனுஷனுடைய பந்தங்களுக்கும் விடுதலைக்கும் காரணம். பந்தம்னா நம்ம வந்து நாமளே நம்மளை கட்டிக்கிறது. ஒரு நதியில் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கரடியை கட்டின்னுட்டாராம், ஆனால் அதை விட முடியல. இவர் சொல்கிறார், கரடி என்ன கட்டின்னு இருக்குன்னு. கரையில் இருக்கன்னு சொன்னால், நீ தான் ஏன் அதை கட்டின்னு இருக்க, விட மாட்டேங்கிற. பந்தம்ங்கிறது நீ பிடிச்சுன்னு இருக்க, நீ விட்டுடு, தானே அது போயிடும். ஆனால் இன்னொரு குரங்கு என்ன பண்ணி தெரியுமோ, மரத்து மேலே உட்காண்டே இருந்தது, கீழே பார்த்தா அதுவும் நெளிஞ்சுட்டே இருந்தது. குடுக்குடுன்னு இறங்கி வந்து அதை கையில் பிடிச்சி நேரம் மரத்து மேலே போய் உட்காந்து அப்புறம் தான் இங்கே பார்க்குறது என்னதுன்னு பார்த்தா அது ஒரு பாம்பு. குரங்கு ரொம்ப கெட்டியமாக அந்த பாம்பை பிடிக்க கை அப்படியே இருக்கின்றே இருக்க, பாம்புக்கு வலி ஜாஸ்தியாகுது. அந்த பாம்பு ஒன்று சீர ஆரம்பிக்கிறது. குரங்கு பயப்படுறது, அதை பார்த்து அது சீருனா பயப்படுறது. சரி வேண்டாம் விட்டு தொலைச்சிட்டு வாயேன் அப்படின்னா, விட்டா வந்து கடிக்குமே இல்லையா, பாம்பை விட்டுட்டா அது வந்து கடிக்குமே. சரி வேண்டாம் பிடிச்சுன்னு, எத்தனை நேரம் பிடிச்சுன்னு இருக்கிறது. சார் நம்மளில் பல பேர் அப்படி தான், சில வேண்டாத ப்ராப்ளத்தை தலையை போட்டு எடுத்துட்டு அவன் பாட்டு தான் 2 பேர் பேசினுப்பான். சார் நீங்கள் வேறு ஏன் சார் இதை பற்றி ஒரி பண்ணிக்கிறார், வாங்க நான் சால்வ் பண்ணி தரேன்னு போய் ஆச்சுன்னு வருவான். கடைசியில் இந்த ப்ராப்ளம் இவன் ப்ராப்ளம் ஆகிடும், தேவையில்லாத. இவன் மாட்டின்னு முடிப்பான், வெளியிலையும் வர முடியாது. இந்த முழு செடி மேலே விழுந்த துணி மாதிரி எடுத்தா கிழிஞ்சு போகணும், எடுக்காட்டா துணி இல்லாத திண்டாடணுன்ற கதையில் இப்படி தான் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறோம். அதுக்கு தான் பகவான் சொல்கிறார் கிருஷ்ணர், மை ஆசக்த மனஹா பார்த்த, எல்லாம் பண்ணு, எதா வேணாலும் பண்ணு, எல்லாம் உன் மனசை எங்கிட்ட விட்டு, மனசை எங்கிட்ட விட்டுட்டு நீ எதை வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துப்பேன்? அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். கிருஷ்ணன் சொன்ன ஒரு சத்தியமான வாக்கு என்னன்னா, வேறு எதையுமே நினைக்காம என்ன மாத்திரம் உபாசனை பண்ணுறவா, என்னையே நம்பிடுவா. எல்லா ரிலீஜனும் அதானே சொல்கிறா இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஒரு இன்னொரு பாட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, நாகூர் ஹனீஃபான்னு ஒருத்தர் பாடுவார். அது வந்து குணங்குடி மஸ்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எழுதியிருக்கார். அவர் முஸ்லீம். அவர் எழுதியிருக்க பாட்டு எல்லாமே எந்த கடவுள் பேருமே இருக்காது. அதே மாதிரி குணங்குடி மஸ்தான் மாதிரி வேதநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து he was following the Christianity. பட் அவர் எழுதியிருக்கிற பாடல் எதில் பார்த்தா கடவுள் பேரே இருக்காது, ஆனால் இறைவனை தான் சொல்லியிருப்பார்.
எந்த இறைவனை பேருன்னு தெரியாது, யார் வேணாலும் பாட முடியும். அந்த மாதிரி இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இது ரொம்ப அழகான பாட்டு, நீங்கள் கேட்டுப்பேன். நீங்கள் இது குணங்குடி மஸ்தான் அவருடைய பாடல், இது நாகூர் அன்னி பாடின ஃபேமஸ் பாட்டு அது. அதான் இறைவன்கிட்ட போய் கையேந்துங்க, மனுஷால்கிட்ட போய் எந்த கையேந்து நிற்கிற நம்ம பல பேர் நம்ம பார்க்கணும் லைஃப்பில் பாதி நேரமும் யார்ட்டையோ ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்காக நிற்கிறதுக்கும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறதுலையுமே டைம் போயிட்டுருக்கே தவிர, ரொம்ப பேருக்கு அப்படி டைம் வேஸ்ட் ஆகுறதுன்றது தெரியாதே நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை நம்ம இறைவனிடம் நம்ம கையேந்துவோமே. சாமி விட்ட போனால் அட்லீஸ்ட் ஒன்றும் தப்பு இது பண்ணாது. நமக்கு ஆசாமிகள் வேணால் ஏமாற்றலாம், சாமி அட்லீஸ்ட் ஏமாற்ற மாட்டார் இல்லையா. ஒரு நம்பிக்கை தானே, ஒரு ஃபெய்த்து தான். இப்போ பண்ணுவார்னு நினச்சிட்டு போனோம்னா காரியம் நடக்கிறது. ஆரம்பித்து இப்போ ஒரு வைத்தியத்துக்கிட்ட போகிறோன்னே வச்சுக்கலாம், டாக்டர்கிட்ட நமக்கு எப்படி க்யூர் ஆகுதுன்னு நினைக்கிறாள் நீங்கள். அவர் டயக்னோஸ் பண்ணுறது ஒரு 25% இருக்கும். இவனுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறது, இவனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு அவரை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது அது ஒரு 25% இருக்கும். இவர்கிட்ட போனால் நமக்கு க்யூர் ஆகுங்கிற நம்பிக்கை ஒரு 25% இருக்கும். அப்போ ஒரு 20% அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஃபேட். இவனுக்கு அவசரப்படணும் தலையில் இருந்ததுன்னா இத்தனை இருந்தாலும். ஒரு வேடிக்கை எங்கள் பாஸ் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பையன் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கடைக்கு போனாராம், டாக்டர்கிட்ட போனார். முதல்ல அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா அவருக்கு 200 ரூபா பணம் கொடுத்தார். அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்தார். பையன்கிட்ட பணம் கொடுத்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போ எல்லா மருந்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். நேராக வீட்டுக்கு போனார். அவனுக்கும் பணம் கொடுத்தாச்சு, ஒரு 500-600 கொடுத்தாச்சு. வீட்டுக்கு போனார். இதெல்லாம் அந்த குப்பை தொட்டில் போட்டு விடுன்ட்டார். பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னப்பா அது டாக்டர்கிட்ட போனேன் 200 பணம் கொடுத்தேன், திரும்பி வந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு 500 கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கினேன், கடைசியில் கொண்டு போய் என்னென்னா எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுவிடுன்னு. என்னென்னு டாக்டர்கிட்ட ஏன் போனேன், அவருக்கு பணம் அவர் பழைக்கணும். மருந்து கடையில் போய் மருந்தெல்லாம் ஏன் வாங்கினேன், அவன் பழைக்கணும். இந்த மருந்தெல்லாம் ஏன் குப்பை தொட்டில் போட்டேன், நான் பழைக்கணும் அப்படின்னா. ஸோ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த மருந்து சாப்பிட்றதுனால இல்லை அந்த டாக்டர்கிட்ட போகிறதுனால இப்போல்லாம் மருந்தெல்லாம் கூட ரொம்ப ஃப்ராடெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கூட அதுக்குன்னு இருக்கான், சில இடங்கள்லாம் இருக்குங்கிறா. அவன் என்ன பண்ணுறான், அந்த டப்பாவை மாத்திரம் மாற்றிட்டு இந்த லேபிளை மாத்திரம் மாற்றிட்டோ அந்த இதை மாத்திரம் அழகாக எரேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிலாம் வருதுங்கிற. எதை நம்புறதுனே தெரியல. போகிற ரேட்டில் பார்த்தா இந்த ஃப்யூச்சரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை பார்க்க நம்ம கூட ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் இல்லை, இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி பயம் உள்ளதா பயனுள்ளதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் கூட நம்ம இங்கே நடத்தினோம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு சமயத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு சமயத்தில் பயமாகவும் இருக்குது. எங்கே போயின்னு இருக்கோன்னு தெரியாத மனசு அப்படியே சங்கடப்படுறது, சஞ்சலப்படுறது. என்ன இப்படி கடந்து மனசு தவிக்கிறதுன்னு பார்க்குறச்ச உடனே இதுக்கு எது பார்த்தாலும் ஒரு கவுண்டர் வந்தது. ஒரு உண்மையான ஒரு பொருள் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டூப்ளிகேட் வந்துவிடுறது. ஸோ நேச்சுரலி மனசு எப்படி போகிறதுன்னா குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சீக்கிரமாக சம்பாதிக்கலாம், எப்படி சீக்கிரமாக ஒரு பதவியை அடையலாம், இல்லை யாரை கவுத்துட்டு இந்த பதவியை அடைஞ்சு விடலாம். யாரும் ஒருத்தர், அதாவது சம்படிஸ் கெயின் இஸ் சம்படிஸ் லாஸ். ஒருத்தனுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு லாபம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் யாரோ ஒருத்தனுக்கு நேர்மையான ஒருத்தனுக்கு சேர வேண்டிய இது நஷ்டமாயிடுச்சுன்னு தானே அர்த்தம் ஆகுது. ஸோ மனசு இப்படி தான் பண்ணுறதே தவிர யார் என்னிடம் பக்தியை வைத்து எந்த காரியம் செஞ்சாலும் நல்லதாகவே நினச்சி நல்லதே நாடி எப்பவும் மனசா வாச்சா கர்மனான்னு சொல்கிறாள் இல்லையா, மனசுனாலையும் வாக்குனாலையும் செயல்களாலையும் நல்லதே செஞ்சு எதை பண்ணாலும் மத்பரமாக என்னுடைய இதுவாக எனக்கு அர்ப்பணம் பண்ணினதாக நீ பண்ணினேன்னு சொன்னாக்க நான் என்ன பண்ணுறேன்னா தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம். அவளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் தாங்குகிறேன், நான் காப்பாற்றுறேன். எந்த சமயத்தில் தேவையோ அந்த தக்க சமயத்தில் நான் அருள் பண்ணுறேன் அப்படின்ற கிருஷ்ணன் கீதையில் சொன்ன ஒரு அழகான ஒரு வாக்கியம் அது. சரி, அப்படி இல்லை இந்த மனசு சொல்கிறபடி கேட்டால் என்ன ஆகும்னா, மனசு சொல்கிறபடி கேட்குறதுன்னா தேவையில்லாத ஒரு பொருளாக ஆசைப்படும். அந்த ஆசைப்படுறதை அடையிறதுக்கு குறுக்கு வழியில் போக சொல்லும். அந்த குறுக்கு வழியில் போனாக்க கிடைச்சுட்டுனா சந்தோஷம், மாட்டின்டா ஆபத்து. அது கிடைக்கலன்னா கோபம் அவன் மேலே, கோபம் வந்தால் பொறாமை, பொறாமை வந்தால் விரோதம், விரோதம் வந்தால் பழி தீர்த்துக்கணுங்கிற எண்ணம். கடைசியில் அந்த பழி பாவம். கடைசியில் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வேடிக்கை சுக்கி சிவம் சொல்லுவார், பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துலன்னு. எப்படின்னா ஒருத்தன் கண்ணார்னான்னு திட்டானான் ஒருத்தனை. அவன் பதில் சொன்னானே, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கிட்டே அந்த மாதிரிலாம் பேசுகிற, பல்ல உடச்சிடுவேன் நானும். அவர் சொல்லுவார்,
பேசினதெல்லாம் நாக்கு, அவனை திட்டினதெல்லாம் நாக்கு இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்? நாக்கு அறுத்துடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், பல்ல உடச்சிடுவேங்கிறான். ஸோ பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல போகிறது. எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அப்படி இப்போ என்ன சொல்கிறார் கீதையில் கிருஷ்ணன் சொல்லும்போது கூட, குரோதாத் பவதி சம்மோகா. ஒரு கோபம் வந்துடுத்துன்னு சொன்னாக்கா அது ஒரு மோகம் வருது. அவங்ககிட்ட இருக்க நம்மகிட்ட இல்லையே. ஸோ அது ஒரு ஒரு கோபம், ஒரு குரோதம், விரோதம் இப்படி வருது. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம். அந்த ஆசை, அந்த மோகம், அந்த பேராசை வந்துடுச்சோன்னாக்கா புத்தி மழுங்கி போய்டுறது. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு சின்ன கதை சொல்லுவார். என்னென்னா 7:35 முடிச்சிடலாம். ஒரு சொர்க்கலோகத்தில் ஒரு நாளைக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அங்கெல்லாம் இப்படின்னு கேட்கக்கூடாது, அங்கே இருக்குது. அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் போனார். அங்கே போனோடனே க்யூவில் இருந்தால் அவருக்கு அங்கே அந்த தேவத்தை ஏதோ எழுதி கொடுத்தது சரின்னு போயிட்டார். அவன் போயிட்டான். அப்புறம் அடுத்த நாளைக்கு ஒரு புராணிகர் ஒருத்தர் வந்தார், அது அந்த உபன்யாசம்லாம் பண்ணுறவர். அவர் வந்தார். அவர் போய் அந்த தேவத்தையை பார்த்தார். உடனே அந்த தேவத்தை அப்படி கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு உடனே அப்படி ஏதோ எழுதி கொடுத்து 3ஆம் நாள் காத்தால மாடியில், மொட்டை மாடியிலேருந்து இந்த புராணிகர் அப்படி வெளியில் அப்படி சுற்றி பார்த்தார் அந்த அவருடைய பில்டிங்லேருந்து. இந்த புராணிகருக்கு ஒரு சின்ன டியூப்ளே ஹவுஸ் மாதிரி, கீழே ஒரு ஹால் மாதிரி, மேலே ஒரு பெட்ரூம் மாதிரி, ஒரு சின்ன கேனில் அமிர்தம்லாம் வச்சுருக்கு. ஒரு சின்ன குட்டி நானோ கார் மாதிரி ஒரு புஷ்ப விமானம் எங்கே வேணாலும் போகலாம். அது மாதிரி சேர்ந்து அழகாக ப்ரொவைட் பண்ணி காம்பேக்டாக நல்லாயிருக்கு. இவர் மாடியில், மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறார். ஒரு 4வது 4 பேர் தள்ளி அந்த லுங்கி மடிச்சு கட்டுண்டு அப்படி ஒரு சின்ன துண்டு பீடி ஒன்று பிடிச்சிட்டு போயின்ட்டுருக்கான். அவன் அது அப்துல்லா அவன் பேர்னு வச்சுங்களேன். அவன் இவருக்கு தெரியும். அவன் ஆட்டோ ஓட்டின்னு தான் இவரோட காலனியில் அந்த பையன் போயின்னு இருக்கான். அவன் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தான்? பண்ண நேரம் இறங்கி கீழே போனேன், கை தட்டி கூப்பிட்டேன், ஏய் அப்துல்லா இங்கே வா, இங்கே வா. என்ன சாமி நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் நேற்றுக்கு வந்தேன். நான் முந்தா நாள் வந்தேன். எங்கே இருக்க நீ? நான் ஏ பிளாக்கில் இருக்கேன். நீங்கள்? நான் டி பிளாக்கில் இருக்கேன். டி பிளாக்கில் இருக்கீங்களா? ஏன், என்ன வித்தியாசம்? இல்லைங்க, டி பிளாக்னா அது சிங்கிள் பெட்ரூம். இது ஏ பிளாக் 4 பெட்ரூம் வித் பெரிய புஷ்ப விமானம், அப்புறம் நிறைய நீச்சல் குளம், அது இது எல்லாம் மாமா இருக்கும். வாங்க சாமியை நம்ம இது பார்க்கலாம், வாங்க அப்பார்ட்மெண்ட் பார்க்கலான்னு அழைச்சின்னு போனால் பெரிய கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ரொம்ப சூப்பர் பிரமாதமாக இருக்குது. இவர் வந்தது கோபம் இருக்கு. நான் என்னன்னா தினம் ராமாயணம் என்ன, பாகவதம் என்னென்ன, கீதை என்னென்னலாம் சொல்லி ஓஹோன்னு ரகலா பண்ணிட்டு வந்தேன்னா, இவன் ஆட்டோ ஓட்டின்னு இங்கே வந்தால் பாரபட்சமாக இந்த சொர்க்கத்தில் கூட இப்படிலாம் நடக்கிறது. அவனுக்கு ஏ பிளாக், எனக்கு டி பிளாக். இது என்னது அக்கறமாக இருக்க? நேராக அந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு போனார். இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பார்த்து வருது, ஒரு கை பார்த்து. என்ன அது எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரி எங்கேயும் நடக்குது? என்ன சமாச்சாரம்? எப்படி? என்ன, ஏன் கத்துற? என்ன சமாச்சாரம்? முதல்ல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல. நீ கேள்வியே கேட்கலையே, நான் எங்கே பதில் சொல்கிறது? என்ன கேள்வி உன்னோட கேள்வி? அப்துல்லாக்கு எப்படி ஏ பிளாக்கில் இடம் கொடுத்தேன்? அது எனக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தோம், அவனுக்கு ஏ பிளாக்குன்னு வந்திருக்கு, கொடுத்தோம். சில நீங்கள் பார்த்தாலுனாக்கா ட்ரெயின் புக்கிங்க்கு நம்ம அந்த இதில் போட்டு கம்ப்யூட்டர்லாம் பண்ணிவிடுவோம். நம்ம பக்கத்து சீட்டுன்னு நெஞ்சின்னு போட்டிருப்போம். அங்கே போய் பார்க்கறது தான் தெரியும், பின்னாடி ரோவில் அந்த சீட்டில் மாமிக்கு இருக்கும், முன்னாடி ரோவில் இந்த சீட்டில் மாமாவுக்கு இடம் இருக்கும். ஆனால் நம்பர் இன்னும் கரெக்டாக இருக்கும். 64, 65 இங்கே ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு கணக்கில் அவன் போட்டுப்பான், ஏதோ ஒரு ரோவில் ஒரு சேர் கம்மியாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டான். கம்ப்யூட்டர் ரொம்ப கரெக்டாக சொல்லுமா. உனக்கு எதாவது வேணும்னா இந்த சீஃப் ஆஃபீஸர் வருவார் 10 மணிக்கு, அவரை போய் கேளு. 10 மணி வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார். அங்கே சீஃப் வந்தார். அந்த அப்பார்ட்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் சீஃப் அவர் வந்தார். வந்தோடனே அவர் பெரிய தேவதை அவர் வந்தார். வந்தோடனே இதே கொஸ்டின் அவர் கேட்டார், எப்படி அப்துல்லாவுக்கு மாத்திரம் இந்த மாதிரி பெரிய ஏ பிளாக்கில் இது கொடுத்துருக்கீங்க, எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஊரில் என்ன பண்ணீங்க? நான் தினம் உபன்யாசம்லாம் பண்ணேன், நிறைய தத்துவ விஷயங்கள்லாம் சொன்னேன், மக்களுக்கு நீதியெல்லாம் எடுத்து சொன்னேன். எத்தனை பேர் கேட்டாங்க? ஏன் நிறையா 100 பேருக்கு மேலே வருவாங்களே என்னோடய ப்ரோக்ராமுக்குண்ணா அப்படின்னு. ஓஹோ அப்படியா? நடந்தது என்ன தெரியுமா? 100 பேர் வருவா,
அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து வயசானவா. அவங்க எதுக்கு வருவாங்கன்னா எல்லாம் ரிட்டையர்டு. அவள் ஒருத்தருக்கும் உனக்கு டிஏ வந்துவிட்டா, உனக்கு அரியர்ஸ் வந்துவிட்டா, இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு. இன்னும் சில பேர், எங்கள் வீட்டில் வந்து என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆச்சு, ஒன்றும் பேச்சே கிடையாது, ஏன்னு கூட கேட்கல. இன்னொருத்தர் வந்து நான் போனேன், எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை, என்னவோ பெரிய அரண்மனை கிளி மாதிரி இருந்தது, நான் போயிட்டு 15 நாளில் திரும்பி வந்துட்டேன். இது மாதிரிலாம் பேசுறதுக்கு தான் அங்கே வந்தான். அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்னென்னாக்கா, எல்லாம் சில யங்ஸ்டர்ஸ், அவெல்லாம் வந்து எங்கள் மாமியார் படுத்துகிறா, எங்கள் மாமனார் படுத்துகிறார், இல்லை எங்கள் நாத்தனார் படுத்துகிறா, எங்கள் வீட்டில் வந்து மச்சனன் பண்ணுறான், காலங்காத்தால் எழுந்து இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அழுத்துக்கிறதுக்காக ஒரு கும்பல். ஸோ இப்படி ஒரு சாரியாக சொல்லு. சில பேர் வீட்டில் எல்லாம் எப்போ பார்த்தாலும் டிவியை போட்டு வச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு ஒரே ரகலையாக இருக்குது, படிக்கவே முடியல, அதனாலன்னு சொல்லி சில பசங்கள்லாம் வந்து அப்படி ஓரமாக செவதோரமாக உட்காந்துட்டு புத்தகத்தை வச்சு அந்த ரைட்டில் படிக்கிறதுக்கெலாம் வந்தான். ஸோ உன்னுடைய உபன்யாசத்தை கேட்கறதுக்குன்னு வந்தவர் 8 பேர் கூட கிடையாது. அதனால் நீ பண்ணினே தவிர அதனால் ஏதாவது பிரயோஜனமோ ஒன்றும் இல்லை. அப்துல்லா என்ன பண்ணான்? ஏன் பண்ணல? கம்ப்யூட்டர் சொல்கிறதே என்ன பண்ணான்? என்ன சொல், அவன் ஆட்டோ எடுத்துன்னு ரோட்டில் வந்தான்னா ரோட்டில் போகிற ஜனங்கள்லாம் ஆண்டவனே காப்பாற்று, ஆண்டவனே காப்பாற்று, இப்படி ஓட்டானே ராஷா அப்படின்னு அலறிண்டு ஓடுவாளாம் பகவான் பேரை சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கிற ஆளை மாத்திரம் இல்லை, அவன் வண்டியில் ஏறுறவா கூட பத்திரமா போய் இறங்கணுமே, கடவுளே பகவானே நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருப்பா, இவன் இப்படி இருக்கானே. அவன் ஒரு நிமிஷமும் ஒரு க்ஷணமும் அவனை சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் கடவுளை நினைக்க வச்சான். நீ நினைக்க வச்சா இல்லை, நீ பாதி பேர் தூங்க வச்ச. இருந்தாலும் நீ நல்லதை பண்ணுன்றதுக்காக ஒரு கணக்கு போட்டு உனக்கு வந்து கொஞ்ச நாள் இந்த உனக்கு கொடுத்துருக்கோம், டி பிளாக்கில் கொடுத்துருக்கோம். அப்துல்லா வந்து தெரிஞ்சோ தெரியாதோ வந்து இதில் வருது இல்லையா, அஜாமிளன் கதையில் வந்து நாராயணான்னு தன்னுடைய பிள்ளையோட பேரை கடைசி காலத்தில் கூப்பிட்டான். உடனே வைகுண்டத்துலேருந்து எல்லோரும் வந்து யம தூதர்களெல்லாம் விரட்டிவிட்டு அந்த அஜாமிளன் அடிச்சுன்னு போயிட்டா அப்படின்னு. யமன் தனியாக பாடமே நடத்தினான். நான் குருவாயூரப்பனை பற்றி சொல்லும்போது நாராயணப்பட்ட திரு ஸ்லோகத்திலே சொல்கிறார், என்ன பாடம் நடத்தினான்னா, விஷ்ணு பக்தர்கள் இருக்கிற தெரு பக்கமே போகாத அப்படின்னு தன்னுடைய ஆளுகளுக்கு சொல்லிட்டான். எங்கேயாவது விஷ்ணு பக்தர்கள்லாம் இருக்கா, இல்லை விஷ்ணு புராணங்கள்லாம் படிக்கிறா அப்படின்னா அந்த தெரு பக்கமே போகாதேங்கடா நீங்கள் யாரும், இங்கே வந்துடுங்க அப்படின்னு அவன் பாடம் நடத்தினார்னு சொல்லி நாராயணப்பட்டத்தில் எழுதுகிறார். அது மாதிரி அவன் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அவன் செய்கிற வேலை என்னவோ இருந்தாலும் ஒரு க்ஷணமும் வந்து கடவுளை நினைக்க வச்சான். அதனால் அவனுக்கு இது இப்போ எதனால் இந்த இது வந்தது, தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், பொறாமையினால். ஸோ அவனும் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ கிடச்சி, இவனுக்கு வந்தால் இவனுக்கு ஏதோ கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ லைஃப்பில் கூட நம்ம பார்க்கலாம், சில பேர் நம்ம பார்க்கும்போது யாரை கேளுங்க, எப்படி சார் கேள், அது ஏன் சார் கேட்குறாரு நீங்கள் உடனே ஆரம்பிச்சிடும். ஒரு மணி நேரம் இருந்தால் தான் நீங்கள் அவரோட பேசலாம். இல்லைன்னா நீங்கள் எதுக்காக கிளம்பினாலும் தான் மறந்தே போய்டும். திருப்பி நீங்கள் கிளம்பி வந்த வழியாக போயிட்டு சில சமயம் அப்படி தான் நமக்கு ஞாபகம் மறந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், திருப்பி நம்ம பழைய இடத்துக்கே போனோம்னா ஞாபகம் வந்துடும். இங்கேருந்து ஏதோ எடுக்கணும்னு அலமார் வரைக்கும் போவோம் சார், சறந்துடுவோம், சாவி போட்டு கதவையும் தந்துடுவோம், எதுக்கு வந்தோன்னு மறந்து போய்டும். என்னவோ நினச்சின்னு வந்தேன் சார், மறந்து போச்சு அப்படின்னு திருப்பி நம்ம ரிவர்ஸ் வந்தோம், சரி உடனே ஞாபகம் வந்துடும், உடனே எடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு வந்துடும். அது மாதிரி ஜஸ்ட் கோ பேக், மைண்டு வந்து எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆச்சு திருப்பி அந்த பழைய இடத்துக்கே வந்துடுறது இல்லையா. அது மாதிரி நம்ம நினச்சி பார்க்கும்போது, கணக்கு பண்ணி பார்க்கும்போது, ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது நம்ம அடுத்த வாழ்கிட்ட கம்பேரே பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது சார். சில பேருக்கு டேக்கிள் பண்ண தெரியுது, சில பேருக்கு டேக்கிள் பண்ண தெரில. ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார், there is nothing known as a problem, it is only a situation, it's all how you manage அப்படின்பார். ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே தவிர, சில பேருக்கு முடிகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, சில பேரெல்லாம் முடியல, தே ஆர் ஃபெயில்யூர்ஸ். ஸோ சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூருங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் லைக் 2 sides ஆஃப் அ காயின். நம்ம டாஸ் போடும்போது கீழே வச்சு இது வேணாலும் விழலாம், அது வேணாலும் விழலாம். இந்த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டியில் கூட நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது, 50-50 சொல்லவே முடியாது. எது வேணாலும் 51 இருக்கலாம், எது வேணாலும் 49 இருக்க முடியும். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ ஹேண்டில் திங்ஸ். ஸோ இப்போது இதை ஹேண்டில் பண்ணுற போது, ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் மனசு சொல்படி கேட்க போகிறீங்களா, புத்தி சொல்கிறபடி கேட்க போகிறீங்களா? அங்கே தான் வந்து வி ஆர் தேர், வி ஸ்டாண்ட் இன் பிட்வீன். தராசை கையில் பிடிச்சுன்னு பார்த்தா இது மனசு, இது புத்தி, என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த குரங்கு கதை மாதிரி தான் வரும். ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தோன்னு சொன்னாக்கா இது செய்யலாம், செய்யக்கூடாது
மனத்துக்கண் மாசலனாதல் அனைத்து அறன்னார் திருவள்ளுவர். நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நடந்தால் அதுவே பெரிய தர்மம்னார். எதையும் அப்படியே ஒரு சீர்தூக்கி பார்த்து இது சரியா அது சரியா அப்படின்னு பார்த்து எதை செஞ்சாலும் அதனால நல்லதே விளையக்கூடியதான ஒரு செயலை, சொற்களை சொல்லி செயல்களை ஆற்றி மனசில் சிந்தனையை வச்சுட்டோன்னா இந்த மனசு இந்த குரங்கு படுற மாதிரி அந்த ப்ராப்ளம் வரவே வராது. அந்த குரங்கை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த முனிவர் அடித்து வச்சதை பற்றில அது மாதிரி நம்ம மனசையும் அது தவறு பண்ணும்போதெல்லாம் நம்ம அதை கண்டித்து மனமே இது மாதிரி பண்ணாத, இது தப்பு, இப்படி செய்யாத, அவன் நன்னா இருக்கட்டும், அவன் நன்னாத நாடென்றும் வாழ கேடொன்றும் இல்லைன்னு ஔவையாரில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இல்லாட்டி எவ்ரிபடி பி ஹாப்பி, எல்லாரும் சந்தோஷமாக தான் நமக்கு சந்தோஷம் தானே. அதை விட்டு இவெல்லாம் நேற்று எப்படி இருந்தான்னு தெரியும் சார், எனக்கு எப்படி மேலே வந்தான்னு தெரியாதா, இன்றைக்கி ஆட்டம் போடுறான் கிடந்து அப்படின்னு சொல்லுவாதான் நிறைய இருக்குன்னு தவிர நல்லா இருக்கட்டும் சார், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் சார், பாவம் சின்ன வயசில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கார், உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கார், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கார், பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்முடைய அனுபவமே அப்படி தான் இல்லையா. ஒருத்தர் அவர் கெட்டு போயிட்டாச்சும் நல்லா வேணும் சார், ஆட்டான்னு போடாத ஆட்டமா பாருங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஹீஸ் பேயிங் த்ரூ நோஸ் அப்படிங்கிறோம். அவன் நன்னா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் வந்த விதம் எனக்கு தெரியாதா சார், ஐயா அப்படிலாம் நமக்கெல்லாம் வேண்டாம் சார், நமக்கு இருக்கிறதே போதும் சார், நம்ம பெரிய ஞானி ஆகிடுவோம் அந்த சமயத்தில். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத நம்ம பாரபட்சம் இல்லாத எல்லாத்தையும் சமமாக நோக்கி சுகே துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோன்னா கிருஷ்ணன். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சுகேஷு துக்கேஷு அனுத்விக்தமனஹா சுகேஷு விகதஸ்பிரகான்னு. சந்தோஷம் வந்தால் ஒரேடாக கொண்டாட வேண்டாம், குதிக்க வேண்டாம், துக்கம் வந்ததுனால தோண்டும் போக வேண்டாம். ஸோ ரெண்டுமே இல்லாத சரிசமமான நோக்கோடு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க இந்த மனசு குரங்காக இருக்காது, மனசு ஒரு மானாக இருக்கும், அது துள்ளி விளையாடும். சந்தோஷமான நாட்கள் நம்ம எதுவுமே இனிமையான நாட்களாக நம்மளால் எப்பவுமே பண்ண முடியும். பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு சின்ன கதையோடு முடிச்சுக்கிறேன். பிரம்மா கிட்ட போய் கேட்டோம், எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு. பிரம்மா சொன்ன, என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னார். அடுத்தவன் என்ன நினைக்கிறான் என்னை பற்றின்னு எனக்கு தெரியணும், இந்த வரத்தை எனக்கு கொடுன்னு குறிச்சிட்டேன்ட்டார். அவர் ஒன்று, இந்த சிவன் ஒன்று, இந்த ரெண்டு பேரும் யோசனையே பண்ண மாட்டேன், கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஆசுதோஷி சிவன் ஒரு தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு எதாவது கேட்டால் சாமி இது கொடுத்துருவார். பஸ்பாசம் ஒன்று கொடுத்தாரு, யார் தலையில் கை வச்சாலும் அவன் சாம்பல் ஆகணும் சரின்ட்டார். தன் தலையிலே கை வைப்பான்னு அவருக்கு தெரியல, பரவாயில்ல வச்சாவே கேட்டோம், கேட்டதை கொடுத்துருவான். இப்போம்மா கொடுத்துட்டேன்னார். நேராக அவர் வீட்டுக்கு வந்தார். இந்த ஆள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் ஒய்ஃப் மனசில் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியறது. எங்கேயோ வெளில போச்சு, லேட்டாக வரும், கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னா வந்து விடுத்தேன், அதுக்குள்ளேயும் இவ்வளோ சீக்கிரமாக வந்து விடுத்தேன் ப்ரான் எடுக்கிறதுக்கு கழுத்து அறக்க போகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறாள். பையனை பார்க்குறான், பையன் நினைக்கிறான், நானும் 5 நாளாக கேட்டுருக்கேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு, ஏதாவது வாங்கி கொடுக்குறா பார்த்தியா, ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறார், கையில் இருக்கிற காசை பர்ஸை திறக்கவே மாட்டேங்கிறார். பக்கத்து வீட்டு பையன்லாம் லேட்டஸ்ட்டு சாம்சங் J8 வச்சுருக்கான். இதோ பழைய ஓட்டை அவருக்கு ஒர்க் பண்ணாத மொபைல்லாம் எங்கேயில் கொடுத்துட்டு அவர் புதுசாக வச்சுக்கிறார். என்னது அப்படின்னு அவன் திட்டுறான். பொண்ணு என்னடானா அவள் வேறு எதுவோ மனசில் நினச்சின்னு இந்த அப்பா தம்படிக்கு பிரோஜனம் இல்லை, வேறு பக்கத்து வீட்டில் இருக்காள் அவருடைய ஏதோ ஒரு பேர் சுந்தரி, அவள் அப்பா பாரு அதெல்லாம் செய்கிறான் அதெல்லாம் செய்கிறான். யாருமே இவனை பற்றி நன்னாவே நினைக்கல சார், எல்லாரும் திட்டுறான். பக்கத்து வீட்டுக்காரன் கூட அது நேற்று வரைக்கும் ஏதோ இதில் ஆட்டோவில் போகிறதுக்கு கூட யோசனை பண்ணுறான், திடீர்னு இன்றைக்கி புதுசாக காரில் போகிறானே, எங்கேருந்து வந்தது காரு, எப்படி சம்பாதிச்சான், ஒரு அப்படி பண்ணிட்டுருப்பானோ இல்லை இப்படி பண்ணிட்டுருப்பானோ, ஆஃபீஸில் தான் வாங்குறானோ, இப்படிலாம் அவன் நினைக்கிறான். பார்த்தான் இந்த வாரம் நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லோரும் மனசு இருக்கிறது தெரிஞ்சுட்டு நமக்கு மனசு துக்கம்தான் வருது. நேராக பிரம்மா கிட்டே போனான். பிரம்மாங்க நினச்சான், அந்த படுபாவி திருப்பி வந்துட்டான், இன்றைக்கி என்ன கேட்க போகிறானோ இந்த கடங்காரன், ஏதோ நேற்றுக்கு வந்தான் கொடுத்து தொலைச்சோம் போயிட்டான்னு நினச்சா, இப்போ திருப்பி வந்துட்டானே, இன்றைக்கி என்ன வரத்தை கேட்க போகிறான்னு நினச்சான். சாப்பிட்டாமல் காலில் விழுந்து, சாமி நீங்கள் அப்படி நினைக்காதுங்கோ, நீங்கள் கொடுத்த வரத்தை நீங்களே எடுத்துங்கோ, அதை திருப்பி கொடுத்துடலான்னு தான் வந்தேன். ஆனால் மனசில் இருக்கிறத தெரிஞ்சிட சில பெரிவா கூட உண்டு. சிங்கேரியில் உக்ர நரசிம்ம பாரதின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் தங்க பல்லாக்கில் போவார். அவள்லாம் பெரியவர், சீனியருக்கு பேர் மகாசன்னிதானம் பேர்.
அவருடைய ஜூனியரை எடுத்துருவா, சின்ன வயசில் எடுத்துருவா. அவளுக்கு சன்னிதானம் அப்படின்னு சொல்லி இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். பாரதி தீர்த்த சுவாமிகள், அவருக்கு இருக்கிற புதுசாக வந்துருக்க விதுசேகர பாரதி சுவாமி. நம்ம காஞ்சியில் ஜெயேந்திர சரஸ்வதி, அவருக்கு அடுத்தது விஜயேந்திர சரஸ்வதி. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஜூனியரை ட்ரெயின் பண்ணி தனக்கு அடுத்தது வந்து அந்த லீனியாலஜி கண்டினியூ ஆகணுன்றதுக்காக பண்ணுவாள். அப்போ சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள்ங்கிற ஜூனியர், அவர் தான் ஆக்சுவலாக வந்து காலடியில் ஆதிசங்கருடைய பிறந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சவர்னு சொல்லுவாள். அவர் தான் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அது உள்ள நினைவு இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாள். இவர் வெள்ளி பல்லாக்கில் பின்னாடி போயின்ட்டுருக்கார். இந்த கதையை சொன்னது யாருன்னா நம்ம காஞ்சி மகாபெரிவா. அவள் லெவலில் எப்படி திங்க் பண்ணுறா பாருங்க. காஞ்சி மகாசுவாமிகள் சிங்கேரி பற்றி சொல்லியிருக்காரு, இந்த புக்கிலேயே இருக்குது, கணபதியோட புக்கிலேயே இருக்குது. பல்லாக்க நிறுத்து அப்படின்னார். பல்லாக்க நிறுத்திட்டா. நிறுத்தின உடனே இளைய சுவாமிகள் பின்னாடி வந்துட்டுருக்கார். சித்த இறங்கி வர சொல்லு அப்படின்னு வந்தார். மனசில் ஏதோ ஓடுறது போல் இருக்கே. அவர் மனசில் என்ன ஓடுறதுன்னு அவருக்கு தெரியும். மனசில் ஏதோ ஓடுறது போல் இருக்கே. ஒரு நடுங்கி போயிட்டேன்னா அந்த காலத்தில் குருக்கிட்ட ரொம்ப மரியாதை. இப்போல்லாம் தான் குருவை மாட்டி விட்டா நம்ம வந்துடலான்னு நினைக்கிற காலத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஒரு இதுவாக பண்ணி வந்து இல்லை தப்பாக நினச்சக்கூடாது, தப்பு ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ தங்க பல்லாக்கில் போவோம் அப்படின்னு மனசில் தோன்றது போல் இருக்கு அப்படின்ட்டு பல்லாக்கிலேருந்து இறங்கினாராம். ஒரு சின்ன சொம்பில் நெல் வச்சுருந்துருக்கு, அதில் ஒரு கையளவு நெல் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துனார். நான் இறங்கினேன், அந்த சீட்டில் போடு அப்படின்னாரு. அந்த சீட்டில் போட்டு அது அப்படியே நெல் பொரியாயிட்டான். அதாவது அவருடைய தபஸ் அக்னி அவ்வளவு ஹீட் அங்கே ஜெனரேட் பண்ணிருக்கு. இந்த நிலையை நீ அடையிற போது தங்கப்பல்லக்கு தானாக அவனை வந்து சேரும் அப்படின்னாராம். அதனால் இந்த சிவாபிநவ பாரதி சுவாமிகள் இருக்கார், கடைசி வரைக்கும் தங்கப்பல்லாக்கில் ஏறவே இல்லையா. அவர் பெரியவராகி பட்டத்துக்கு வந்த அப்புறமும் அவருக்கு சிஷ்யனாக சந்திரசேகர பாரதி சுவாமிகள், நம்ம காஞ்சி பெரியவா மாதிரியே அவரும் வந்து 13 வயசுலேயே தனக்கு சிஷ்யர் அபினவ வித்யாதீர்த்தர் அவரை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து குகையில் போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். இப்படி காஞ்சி பெரியவா வந்து ஜெயேந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, அது மாதிரி இவரும் அப்படி கிளம்பி போயிட்டார்னு சொல்லுவார். அந்த அவர் தனக்கு சிஷ்யர் வந்த அப்புறம் கூட தங்க பல்லக்கில் போகவே இல்லையாம், வெள்ளி பல்லாக்கில் தான் போயிட்டு இருந்தார். சிஷ்யரையும் அதே மாதிரி தான் வச்சுருந்தார். அதாவது மனசில் என்ன ஓடுறதுங்கிறது தெரிஞ்சுண்டாவா, ஆனால் அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணால் சிஷ்யனை நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்கிறதுக்காக அது ரொம்ப அழகான முறையில் சொல்லி அப்படி நல்ல வழியாக யூஸ் பண்ணேன். அப்படி மனசில் நல்ல எண்ணங்கள் உதிச்சு நல்ல வழியில் மனசை திருப்பி நல்ல காரியங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு நிச்சயமாக குரங்காக இருக்காது. நம்ம வந்து அதை மனம் ஒரு குரங்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அது குரங்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை மாற்றி, அது குரங்கா சில சமயத்தில் வேஷம் போட்டுக்கிறது, அந்த வேஷத்தை நம்ம கலைச்சிட்டோன்னா அது குரங்கா இல்லாத அது தெய்வமாகிடும். இப்போ எல்லா குரங்கும் ஒன்றும் இல்லையே, அதே ஆஞ்சநேய சுவாமியாக நம்ம படம் போட்டு வீட்டில் வச்சு அவருக்கு தினம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுற மூலியம். ஸோ அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ஒரு தீட்சண்யமான ஒரு புத்தியும் ஒரு நல்ல மனசும் ஒரு தாச பாவமும், ராமனுக்கு ராமதாசன்னு பேர் வாங்கின அப்படிப்பட்ட ஒரு இதுவாக வரும்போது குரங்கும் தெய்வமாகிறது இல்லையா. குரங்கு ஒரு உருவத்தில் இருந்த குரங்காக பிறவி எடுத்த ஆஞ்சநேய சுவாமி கூட அவர் யாருமே குரங்குன்னு சொல்கிறதே இல்லை. ராவணன் ஒருத்தந்தான் சொன்னான் ஏன் குரங்கேன்னா. அது கூட எதனால் வந்ததுன்னா கைலாசத்தை மேலே பறக்கிறதுக்காக ராவணன் புஷ்ப விமானத்தில் போச்ச நந்திகேஸ்வரர் வந்து தடுத்து நிறுத்தினார். ஈஸ்வரனும் பார்வதியும் தனியாக அங்கே பேசின்னு இருக்கா, நீ மேலே போகக்கூடாது. அவன் சொன்னால் அவர் ஈஸ்வரன் பரமேஸ்வரன்னா நான் லங்கேஸ்வரன், அதனால் எனக்கு போகிறதுக்கு இது இருக்குது, நான் போவேன், போகக்கூடாதுன்ட்டு குரங்கன்னு அவன் என்ன சொன்னான், ஏ குரங்க நீ என்னை தடுக்கிற, நான் மலையவே பேத்து நகர்த்தி வச்சுட்டு போகிறேன் பாருன்னு போட்டு ஒரு 10-20 கையாமே அவனுக்கு ராவணன் ஒரு கையால் மலையை அடியில் கையை விட்டு அப்படி மலையை பேர்க்கிறதுக்கு கைலாச பருவத்தை பேர்க்கிறதுக்கு அப்படி கையை அப்படி விட்டு ஆட்டினானோ. உடனே மலை ஆடுறதுன்னு சொல்லி பார்வதி தேவி அப்படியே போய் பரமேஸ்வரனை கட்டின்ட்டாலாம். ஆஹான்னாராம். என்ன ஆகாங்கிறேன்னா இந்த அனுபவமே பெரிய அனுபவம்னா. அப்படியா, இது எப்படி தெரியும்னா
நான் சீதையாக பிறக்க போகிறேன், நீ ராமனாக பிறக்க போகிற இந்த ராவண சம்ஹாரத்துக்காக. அப்போ நீ ராமனாக இருந்து நான் சீதையாக இருந்து நீ என்னை கட்டிக்கிற பாரு, அப்போ இந்த அனுபவம் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னதாக ஒரு ராமாயணம் இருக்குது. அது சொல்கிறான். இந்த ராமன் இந்த கையை வச்சு அந்த மலையை ஆட்டுற போது பரமேஸ்வரன் கால் கட்ட வரலால் ஒரு அழுத்த ஏற்றினான்னா இவன் கை மாடின்னு கொடுத்தான். அந்த கை லாஸ் ஆகிட்டான். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அந்த கை ராவணனுடைய ஒரு கை லாஸ் ஆனால்தான் அந்த மலைக்கு கைலாஸ்ன்னு பேரும். அவருடைய ஒரு வே ஆஃப் திங்கிங் பாருங்கள். இவனுடைய கை மாட்டின்றது கை லாஸ் ஆகிடுது, அதனால தான் அந்த மலைக்கு பேர் கைலாஸ் அப்படின்னு சொல்லுவார். அவன் குரங்கேன்னு கூப்பிட்டான் நந்திகேஸ்வரர். அவர் சொன்னார், உனக்கு குரங்கால தான் அழிவுன்னார். அதனால் ருத்ர அம்சமாகத்தான் ஆஞ்சநேய சுவாமி பிறந்ததாக சொல்வார். 3 பேர் ருத்ர அம்சம்னு சொல்லுவார். ஒன்று ஆஞ்சநேய சுவாமி, இன்னொன்று நரசிம்மசுவாமி. நரசிம்மர் ருத்ரனுடைய ஒரு அம்சமாக சொல்கிற வழக்கம் உண்டு. அதுதான் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கும் போக மாட்டா, விஷ்ணுவுடைய கோயிலுக்கும் நரசிம்ம சுவாமி கோயிலுக்கும் போக மாட்டா. ஏன்னா நரசிம்ம சுவாமியும் சிவன் தான், ஆஞ்சநேயரும் சிவனுடைய அம்சம்தாங்கிறதுனால பெருமாள் கோயிலையும் பெருமாள் சிவனுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக இந்த பிரதோஷ நேரத்தில் இங்கே வந்துடுறாருன்றதாக ஒரு ஐதீகம். எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு போனால் நம்ம எல்லாருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிவன் ஆலகால விஷத்தை சாப்பிட்டு இந்த நந்திகேஸ்வருடைய தலையில் ஆடுறதாகவும், அம்பிகை கழுத்தில் அப்படி தடவி கொடுத்தாலாம். இந்த விஷத்தை சாப்பிட்டாரே அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டச்சராச்சரங்களும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல மனசோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட ஒரு நல்ல செயலை அம்பாள் தொட்டா. அது அபிராமி பட்டர் சொல்லும்போது, வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைங்கிறார். இந்த வார்சடையோன் விருத்த சடையோடைய அந்த பரமேஸ்வரன் சாப்பிட்ட அந்த நஞ்சை அம்பாள் கையால் தொட்டு அதை அமுதமாக்கிட்டான். அமுதாக்கிய நஞ்சு அமுதாக்கிய, அவள் சாப்பிட்ட விஷத்தை அமிர்தமாக மாற்றிட்டாங்க. அது கழுத்தில் போய் கலர் அப்படி மாறி போய் நீளமாக அப்படி வந்தது அப்படிங்கிற. அது மாதிரி அம்பாள் மாதிரி நாமளும் நல்லதே நினைத்து, நல்லதே சொல்லி, நல்லதே செய்து, நாமளும் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி எப்படி அவர் கொண்டாடப்படுகிறாரோ அந்த மாதிரி ஒருத்தரும் கொண்டாடப்படக்கூடிய நிலைக்கு நம்முடைய இறைவன் நல்ல வழியில் செலுத்துவானாக, நம்முடைய செயல்களை நல்லதாக செய்வானாக, நம்முடைய வாக்குகளை நல்லதாக ஆக்கி கொடுப்பானாக என்று சொல்லி இந்த உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக அன்புடன் ஆதரவுடன் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.